இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த திருத்தவளவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்துள்ள என்ற விபரத்தை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாண்புமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் கடிதம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கலந்து பேசி கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரத்துக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். நூறு கோடி ஒதுக்கீடு செய்திருக்குது. அது இந்த 125 நாள் அவங்க யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த 25 நாள் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப மாநகராட்சி நகராட்சிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அந்த சந்தேகங்களை நிச்சயமாக இந்த அரசு அவர்களுக்கு விளக்கிட வேண்டும். ஏனென்று சொன்னால் 100 நாள் வேலை திட்டம் அவர்களுக்கு படிப்படியாக இல்லாமல் போய்விடுமோ என்கிற சந்தேகம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் அந்த கூடுதலாக 25 நாட்களுக்கு இப்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவிற்கு அந்த தொகை போதிய தொகையாக இருக்கும் என்கிற ஐயமும் இருக்கிறது என்பதனை அவையில் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சரி யாருக்கும் வேலை இல்லைன்னு அதை சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வழங்குவதற்குண்டான ஏற்பாடு கண்டிப்பாக செய்து தரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் ஒரு தெளிவை பெற விரும்புகின்றேன். நீங்கள் செயல்படுத்த போவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற விபிஜி ராம்ஜி திட்டமா அல்லது தாவேக அரசு ஊரக பகுதியில் உள்ள மக்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற புதிய திட்டமா? ஏன் இந்த வினாவை எழுப்புகிறேன் என்றால், ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமை அந்த கிராம ஊராட்சிகளுக்கு இருந்தது. ஆனால் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் ஒன்றிய அரசு தான் எந்த பணிகள் என்பதை தீர்மானிக்கும். எனவே இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசுலாம் இங்கே தீர்மானிக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அவங்க அந்த திட்டத்தை அவங்க அதை ஒரு சட்டமாக போட்டுட்டாங்க. அதனால் நமக்கு அந்த 60-40% போது உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்துட்டாரு. அதனால கண்டிப்பாக திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், நீங்க நிறைய பேசிட்டீங்க. மாண்புமிகு கணேஷ்குமார். பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அமைச்சர் சொல்றது போல இப்ப எல்லாம் ஆன்லைன்ல ஆக்கிட்டாங்க. அந்த இடத்தை தேர்வு செய்வது கூட எந்த இடத்துல இருந்து அவங்க ஜிபிஎஸ்ல தேர்வு செய்யும் பொழுதுதான் ஆன்லைன்ல மத்திய அரசாங்கம் தான் அதற்கான அப்ரூவல் கொடுக்கறதுனால வேலை துவங்குவதிலேயே காலதாமதம் கிராமப்புறங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது.